Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது A Quiz on History of English Literature Part 3. இதுதான் கன்க்ளூடிங் பார்ட்டாகவும் இருக்க போகுது. ஸோ இந்த பார்ட்ல நம்ம ரொமான்டிக் ஏஜ்ல இருந்து ப்ரெசென்ட் ஏஜ் வரைக்கும் பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. The most important ballad book of the 18th century was Bishop Percy's Relics of Ancient English Poetry. So, ஒரு முக்கியமான ஒரு ballad collection தான், ballad poetry தான் Relics of Ancient English Poetry. Dash was born in 1770 at Cockermouth, Cumberland. Cumberlandல பிறந்த அந்த poet யாரு, great poet யாருன்னா William Wordsworth. William Wordsworth and Coleridge collaboratively brought out that epoch-making little book, The Lyrical Ballads. ஆக்சுவலா நியோ கிளாசிக்கல் பீரியட்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தும் கோல்ரிட்ஜும். அப்போ அந்த ஐடியல்ஸ் அவங்களோட அந்த கிட்டத்தட்ட 150 இயர்ஸா நியோ கிளாசிக்கல் ரைட்டிங் தான் போயிட்டு இருக்கு இங்கிலாந்துல. 100 இயர்ஸ் கிட்ட அது போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டைல்லேருந்து அந்த ஆர்டிஃபிஷியல் ரைட்டிங்லேருந்து அப்படியே மாறுறாங்க. யார் அப்படின்னு சொன்னால் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தும் கோல்ரிட்ஜும். நேச்சர், ஏன்னா அவங்க எழுதுனதெல்லாம் டவுன் போயட்ரி தான். ஏஜ் ஆஃப் ட்ரைடன் அண்ட் போப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னு ஃபுல்லாக டவுன் போயட்ரியாக தான் இருக்கும். லண்டனை மையப்படுத்தி தான் போம்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஸோ அங்கேருந்து அப்படியே வெளியே போகிறாங்க. வேர்ட்ஸ்வர்த்தும் கோல்ரிட்ஜும் வேற ஒரு செட்டிங் கொடுக்குறாங்க. ஒன்று நேச்சுரல் செட்டிங் இல்லைன்னா சூப்பர் நேச்சுரல் செட்டிங் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தும் கோல்ரிட்ஜும் இந்த மாதிரி ஒரு நியூ அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அந்த போயம் கலெக்ஷன்ஸை தான் லிரிக்கல் பேலட்ஸ். இது ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொன்னால், it is the significance of lyrical ballads is that அதோட பப்ளிஷிங் டேட்டு தான் ரொமான்டிக் ஏஜோட பிகினிங். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு முக்கியம் லிரிக்கல் பேலட்ஸ். இந்த புக் வந்தோடனே தான் ரொமான்டிக் ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது. லிரிக்கல் பேலட்ஸ் வாஸ் பப்ளிஷ் இந்த இயர். அப்போ அது பப்ளிஷ் ஆன இயரும் ரொம்ப முக்கியம், 1798. டேஸ் வாஸ் மேட் போயட் லாரட் ஆஃப்டர் ராபர்ட் சதேஸ் டெத். ராபர்ட் சதே இறந்ததுக்கு அப்புறம் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் போயட் லாரட் ஆஃப் இங்கிலாண்டா இருந்திருக்கிறாரு. The Ancient Mariner and Christabel were written by S.T. Coleridge. Ode on Intimations of Immortality is a poem written by William Wordsworth. Nature was dash the embodiment of the divine spirit. இப்போ வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தை பொறுத்த வரைக்கும் நேச்சர் தான் எவ்ரிதிங். ஓகே, ஸோ நேச்சர் யாருக்கு எம்பாடிமெண்ட் ஆஃப் டிவைன் ஸ்பிரிட்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்துக்கு. த ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் வாஸ் பப்ளிஷ் இன் த இயர் 1800. ஆக்சுவலாக லிரிக்கல் பேலட்ஸ் 1798 பப்ளிஷ் ஆகுது. அதுக்கு ஒரு ப்ரிஃபேஸ் எழுதுவார் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். எப்போ அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு அடுத்து வர ஒரு எடிஷன்ல அதுக்கு ப்ரிஃபேஸ் எழுதியிருப்பாரு. அதுவும் ரொம்பவே பிரபலமான ஒரு விஷயம். இன்னைக்கும் நம்ம படிக்கிற ஒரு சிலபஸ்ல ரிப்பீட்டடா பிரிஸ்கிரைப் ஆகிற ஒன்று தான் the Preface to Lyrical Ballads. It was published in 1800. Childe Harold's Pilgrimage is a masterpiece of Lord Byron. Lord Byron இன்னொரு யங்கர் போய்ட்ஸ்ல சீனியர் அவர். ஏன்னா நம்ம வேர்ட்ஸ்வர்த், கோல்ரிட்ஜ், சதே அவங்கள முடிச்சதுக்கு அப்புறம் பைரன், கீட்ஸ், ஷெல்லி அப்படின்னு வந்துடும். ஸோ பைரன் பார்த்தீங்க யங்கர் போய்ட்ஸ்ல இவர் தான் சீனியர்னு சொல்லுவாங்க. ரொமான்டிக் ஏஜ்ல யங்கர் போயட்ஸ் இவங்க 3 பேரும். ரைட், பைரன் சைல்ட் ஹெரால்ட்ஸ் பில்கிரிமேஜ் அப்படின்னு ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ் எழுதியிருக்காரு. ஐ woke up one morning and found myself famous was said by. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னது லார்ட் பைரன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா சைல்ட் ஹெரால்ட்ஸ் பில்கிரிமேஜ் 2 or 3 கேண்டோஸ் அவர் எழுதினோன்னு ரொம்ப புகழ் பெற்றுறாரு. ஓகே, அது பெரிய ஹாட் த்ராப் ஆயிடுறாரு. யங்ஸ்டர்ஸ் அந்த ரீடர்ஸ் மத்தியில் ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு மனுஷனா மாறிடுறாரு லார்ட் பைரன். அதனால தான் இவர் இப்படி சொல்லியிருப்பார், ஐ woke up one morning and found myself famous. ஒரு நாள் எந்திரிக்கும் போதே நான் ரொம்ப ஒரு புகழ் பெற்றவனா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் அது. மேன்ஃப்ரெட் அண்ட் கெயின் were written by Lord Byron. அகெயின் லார்ட் பைரனோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் தான் மேன்ஃப்ரெட் அண்ட் Kane. As a satirist, Dash is incomparably the greatest of modern English poets. Modern English poetsல ஒரு பெரிய satirist-ஆவும் லார்ட் பைரன் அறியப்படுறார். Okay, as a satirist, Lord Byron is very greatest. In Dash, Byron posed mercilessly ridicule upon the spent forces of the ancient feudalism and monarchy. அப்போ ஒரு satirist-ஆ அவரோட முக்கியமான ஒர்க்னு பார்த்தா விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஸோ லார்ட் பைரன்ஸ் இம்பார்ட்டன்ட் satire அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். டேஷ் இஸ் அவர் ரெவல்யூஷனரி ஐடியலிஸ்ட் சேஸ் ஹட்சன். ரெவல்யூஷனரி ஐடியலிஸ்ட் அப்படின்னு பார்த்தா
இந்த போயட்ஸில் யங்கர் ரொமான்டிக் போயட்ஸில் ஷெல்லி, பிபி ஷெல்லியை சொல்லலாம். புரட்சிகரமான எழுத்தாளர் அவர். ஓகே, கீட்ஸ் எஸ்கேபிஸ்ட்னு சொல்லுவாங்க, இவரை வந்து ரெவல்யூஷனிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஷெல்லி வாஸ் எக்ஸ்பெல்ட் ஃப்ரம் ஆக்ஸ்ஃபோர்ட் ஃபார் பப்ளிஷிங் அ பேம்ப்ளெட் ஆன் த நெசசிட்டி ஆஃப் எத்தியிசம். ஸோ அவர் வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் படிச்சுட்டு இருந்தப்பே அவர் ஒரு புக் எழுதினார், த நெசசிட்டி ஆஃப் எத்தியிசம். எத்தியிசம் அப்படின்னா கடவுள் நம்பிக்கை அற்று இருப்பது, தீயிசம்னா கடவுள் நம்பிக்கையோடு இருப்பது. இப்போ நாத்திகனாக இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னன்னு ஒரு புக் எழுதுறாரு. அதுக்காக அவர் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணாங்க. ஓகே, ஃபார் பப்ளிஷிங் எ பேம்ப்ளெட் ஆன் த necessity of atheism. Okay, Shelley's Das is a splendid elegy on the death of Keats. Keats இறந்தோன்னா அவர் ஒரு எலிஜி எழுதினாரு. ஸோ யூ நோ வாட் அன் எலிஜி இஸ். எலிஜி இஸ் அ மார்னிங் சாங். ஸோ ஒரு சூப்பரான எலிஜி எழுதியிருக்காரு ஷெல்லி ஆன் த டெத் ஆஃப் கீட்ஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடோனஸ். டேஷ் இஸ் அ ரொமான்டிக் ட்ராமா பை ஷெல்லி. ஷெல்லியும் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் லைஃப் வாழ்ந்தவர் தான். அரௌண்ட் 30 அவரும் இறந்துட்டுறாரு. ஸோ சென்சி வந்து அவரோட ரொமான்டிக் ட்ராமா. எ திங் ஆஃப் பியூட்டி, இந்த 3 பேர்ல பாருங்க, யங்கஸ்ட் வந்து கீட்ஸ். எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர் அப்படிங்கிறது வந்து அவர் கீ நோட்டாவே பார்க்கலாம், அவரோட ஒர்க்குக்கான கீ நோட்டாவே. ஒரு அழகான விஷயத்தை கண்டு அவ்வளோதான் மெய் மறந்து நின்றுவார். ஒரு அழகான விஷயம், ஒரு ஒரு கிரீஷியன் ஏர்ன் மாதிரி. ஓகே, எவ்ரி திங் he would start loving. ஒரு அழகான விஷயம்னா he would start forgetting the ரியல் வேர்ல்ட். அதனால தான் திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர்ங்கிறது அவரோட புக்ஸு, அவரோட ஒர்க்ஸ்க்கான ஒரு கீ நோட்டாவே சொல்லலாம். கீட்ஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் இஸ் ஓட்ஸ். ஓட்ஸ்க்கு அவர் ரொம்பவே ஃபேமஸ். ஹிஸ் கிரேட் ஓட்ஸ், அவரோட ஃபேமஸான வேர்ட்ஸ்ன்னு நம்ம இதெல்லாம் சொல்லலாம். ஓட் டு அ நைட்டிங்கேல், ஓட் டு ஆட்டம், ஓட் ஆன் அ கிரீஷியன் ஏர்ன், இன்னும் ஒரு சிலதும் இருக்குது, ஓட் ஆன் மெலான்கலி, ஓட் ஆன் சைக்கே. ஓகே, அதுவும் அவரோட ஒர்க்ஸ் தான். ஓட் ஆன் indolence அப்படின்னா இன்னொரு 3 வேர்ட்ஸ் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. Sorry for the interruption. So the confessions, his great words are பார்த்துட்டோம். The Confessions of an English Opium Eater is an autobiography of Thomas de Quincey. ஸோ இவரோட ஃபேமஸான ஒரு ஆட்டோபயோகிராஃபி தான், தாமஸ் டி குவின்சியோட ஃபேமஸ் ஆட்டோபயோகிராஃபி தான் த கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அன் இங்கிலீஷ் ஓபியம் ஈட்டர். Dash writings is almost wholly drawn from himself, his experiences, reminiscences, likes, dislikes, whims and prejudices. இது சார்ல்ஸ் லாம்போட எஸ்ஸேஸ் பற்றி ஹட்சனோட கமெண்ட். இது சார்ல்ஸ் லாம்போட ரைட்டிங்ஸ் எப்படி இருக்குமா, they are drawn from himself, his experiences, his reminiscences, his likes, his dislikes, his whims and prejudices. ஸோ அவருக்கு பிடிச்ச விஷயம், அவரோட லைக்ஸ் டிஸ்லைக்ஸ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரை பற்றி தான் சார்ல்ஸ் லாம்ப் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. டேஸ் வாஸ் அ மாஸ்டர் ஆஃப் ஹியூமர் அண்ட் பேத்தோஸ். எந்த அளவுக்கு ஹியூமர் இருக்குமோ அவரோட எஸ்ஸேஸில் பேத்தோஸும் இருக்கும். இது வந்து சார்ல்ஸ் லாம்போட எஸ்ஸேஸ் பற்றி ஒரு கமெண்ட். டேஷ் ரோட் எஸ்ஸேஸ் ஆஃப் எலியா. எஸ்ஸேஸ் ஆஃப் எலியாவை எழுதியிருக்கிறது யாரு? சார்ல்ஸ் லாம்ப். டேஷ் ஹஸ் பின் கால்ட் அஸ் த கிரிட்டிக்ஸ் கிரிட்டிக். கிரிட்டிக்ஸ் கிரிட்டிக்னு ஒருத்தருக்கு பட்டம் இருக்கு. அது யாருக்குன்னா வில்லியம் ஹாஸ்லிட். நேம் ஹாஸ்லிட்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு கிரிட்டிசிசம். ஹாஸ்லிட் அப்போ அந்த அளவுக்கு அவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு கிரிட்டிசிசம்க்கு அப்படிங்கிறது இந்த ஒர்க்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். Characters of Shakespeare's plays, the English poets, the English comic writers and the dramatic literature of the age of Elizabeth. இதெல்லாம் ஹாஸ்லிட்டோட கான்ட்ரிபியூஷன் டு கிரிட்டிசிசம். லைஃப் ஆஃப் நெல்சன் இஸ் அ ஒர்க் பை. இது வந்து யாரோட ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் சதே. ராபர்ட் சதேயோட ஒர்க் தான் லைஃப் ஆஃப் நெல்சன். ஓகே, பயோகிராஃபியா லிட்ரரியா வாஸ் ரிட்டன் பை. பயோகிராஃபியா லிட்ரரியா எழுதியிருக்கிறது யாரு? இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் பீஸா. இதை எழுதியிருக்கிறது எஸ்டி கால்ரிட்ஜ். வேவர்லி நாவல்ஸ் இஸ் ரிட்டன் பை. வேவர்லி நாவல்ஸ்னு யாரோட நாவல்ஸ்க்கு நேம் தெரியுமா? வால்டர் ஸ்காட்.
வால்டர் ஸ்காட்டோட நாவல்ஸ்க்கு வேவர்லி நாவல்ஸ் அப்படின்னு பேரு. டேஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் 27 நாவல்ஸ் அண்ட் 5 டேல்ஸ். இப்போ இந்த வேவர்லி நாவல்ஸுங்கிறது 27 நாவல்ஸும் 5 ஸ்டோரிஸும் சேர்ந்தது தான் வேவர்லி நாவல்ஸ். இம்பார்ட்டன்ட் நாவல்ஸ் ஆஃப் வால்டர் ஸ்காட், ஏன்னா 27 நாவல்ஸ்ன்னு சொல்லிட்டோம். ஒவ்வொரு ஏஜ்ல ஒவ்வொரு செஞ்சுரிக்குமான இதை ஒரு பெரிய ஹிஸ்டரி கவர் பண்ணியிருப்பாரு. ஸோ நாவல்ஸ், அவரோட இம்பார்ட்டன்ட் நாவல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டாலிஸ்மன், ஐவன்ஹோ, கெனில்வர்த், த பிரைட் ஆஃப் லாமர்மோர், த ஆன்டிக்வரி, ராப் ராய், காய் மேனரிங், இதெல்லாம் வந்து அவரோட இம்பார்ட்டன்டான நாவல்ஸா பார்க்குறோம். ஜெயின் ஆஸ்டன் இந்த பீரியடை சேர்ந்தவங்க தான். அவங்களோட இம்பார்ட்டன்ட்னா அவங்களோட நாவல்ஸ் நம்மளுக்கு தெரியும். சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடிஸ், மான்ஸ்ஃபீல்ட் பார்க், எம்மா, பெர்சுவேஷன் அண்ட் நார்தாங்கர் அப்பே, இதெல்லாம் the works of Jane Austen. Das is a philosophic elegy written by Tennyson. டென்னிசனோட ஒரு எலிஜி தான், philosophic elegy தான் In Memoriam. In Memoriam was written by the death of his dear friend. இது யாருக்காக இந்த எலிஜி எழுதுறாரு? ஆர்தர் ஹென்ரி ஹல்லம் அப்படிங்கிற அவரோட ஃப்ரெண்டோட டெத்தில் எழுதுறது தான் இன் மெமோரியம். He wrote this philosophical elegy in memoriam of his on the death of his dear friend Arthur Henry Hallam. Maud, a monodrama, and Enoch Arden and other poems were written by, இதெல்லாம் வந்து முக்கியமான poems written by Tennyson. Okay. Queen Mary, Harold and Becket were Tennyson's historical plays. அப்போ 3 historical playsம் எழுதியிருக்காரு டென்னிசன். அது என்னன்னு பாருங்க. Queen Mary, Harold and Becket were Tennyson's historical plays. இது வந்து poems கிடையாது, historical plays. Idylls of the King, அது ஒரு முக்கியமான poem written by Tennyson. Browning, அடுத்து டென்னிசனுக்கு அப்புறம் ப்ரௌனிங் வந்துட்டோம். ப்ரௌனிங் மேரிட் எலிசபெத் பேரட். அவங்க பேரு என்ன சொல்வோம்? எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் சொல்வோம். ப்ரௌனிங்ஸ் நேம் இஸ் அசோசியேட்டட் வித், ப்ரௌனிங்கோட பேரு ப்ரௌனிங்னு சொன்னாலே அவரோட எது ஃபேமஸ்? ட்ராமாட்டிக் மோனோலாக்ஸ். சோரப் அண்ட் ரஸ்தம் வாஸ் ரிட்டன் பை மேத்யூ ஆர்னால்ட். So another writer வந்துட்டோம், மேத்யூ ஆர்னால்ட். The Blessed Damsel is a poem by Dante Gabriel Rossetti. Atlanta in Calydon is a Greek tragedy by A.C. Swinburne. ஸோ நேம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. முக்கியமான ஒர்க்ஸ், ஒவ்வொருத்தரோட முக்கியமான ஒர்க்ஸ் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்குறோம். தாந்தே கேப்ரியல் ரோசட்டியோடது த பிளெஸ்ட் டேமிசல். A.C. ஸ்வின்போர்னோட ரொம்ப முக்கியமான ஒர்க்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டா இன் கேலிடன். ருபையத் இஸ் அ ஒர்க் பை எட்வர்ட் ஃபிட்ஸெரல்ட். எட்வர்ட் ஃபிட்ஸெரல்ட் வந்து ரைட்டர். அவரோட இம்பார்ட்டன்ட் போம் வந்து ருபையத். இது என்ன ருபையத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த பர்சியன் போயட். ஓகே, ஒமர் கய்யம் அப்படிங்கிற பர்சியன் போயட்டோட அந்த பர்சியன் லாங்குவேஜ்ல இருந்த போம்ஸை தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா எட்வர்ட் ஃபிட்ஸெரல்ட் ருபையத் அப்படிங்கிற நேம்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஹார்டிஸ் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் வேர்ஸ் வாஸ் வெசெக்ஸ் போம்ஸ். ஹார்டி வந்து முதல் ஒரு போயட்டா தான் நமக்கு அறிமுகமாகிறாரு. வெசெக்ஸ் போம்ஸ் தான் எழுதியிருப்பார். ஸோ நம்ம ஏஜ் ஆஃப் ஹார்டியில் இருக்கோம். த ரிட்டர்ன் ஆஃப் த நேட்டிவ் அப்படிங்கிறது அவரோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாவல். ஹார்டிஸ் லாஸ்ட் நாவல்னு பார்த்தீங்கன்னா ஜூட் த அப்ஸ்க்யூர். இதுக்கப்புறம் அவர் வந்து எழுத மாட்டேன்ருவார், ஏன்னா அவருக்கு பயங்கர கிரிட்டிசிசம் வரும் அவரோட ஒர்க்ஸ்க்கு. அதனால எழுத மாட்டேன்னு ஹார்டி சொல்லிடுவார். ஸோ அபேண்டன் பண்ணிடுவார் நாவல் ரைட்டிங்கை. எந்த வருஷத்துலன்னு பாருங்க, 1896ல ஹி அபேண்டன்ட் நாவல் ரைட்டிங். ஹார்டி வந்து ஒரு எப்பிக் ட்ராமா எழுதியிருக்காரு நெப்போலியனிக் வார்ஸ் பத்தி. அதுக்கு பேர் என்னன்னா த டைனாஸ்ட்ஸ். Who is known as the Great Victorians, the last of the Great Victorian சொல்றது யாரு அப்படின்னு சொன்னா ஹார்டியே தான். விக்டோரியன் ஏஜ்ல அந்த கடைசியா வர ஹார்டி. The famous novels of Hardy அப்படின்னு பாத்தீங்கன்னா Tess of the D'Urberville, Far from the Madding Crowd, The Return of the Native, Jude the Obscure and Woodlanders. இதெல்லாம் very important works of Hardy. Okay, தாமஸ் ஹார்டியோட முக்கியமான ஒர்க்ஸ் இதெல்லாம். Tess of the D'Urbervilles, Far from the Madding Crowd, The Return of Native, Jude the Obscure and Woodlanders.
அடுத்து ஒரு poet பத்தி தெரிஞ்சுக்க போறோம். பிரான்சிஸ் தாம்சன். அவரோட முக்கியமான ஒர்க்ஸ் பாருங்க. The Hound of Heaven, Ode to the Setting Sun and a group of poems on children. இதெல்லாம் எழுதியிருக்கிறது வந்து பிரான்சிஸ் தாம்சன். ஏன்னா எப்படி கேட்கலாம் கொஸ்டின், இதுல ஏதாவது இந்த மாதிரி ஃபுல்லா லிஸ்ட் கொடுக்கறதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த முக்கியமான ஒர்க்ஸ்ல இருந்து எதை கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் யாரோட ஒர்க்ஸ் அப்படிங்கிறது. அதனால தான் அப்படி கொடுக்குறேன். த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன், ஓட் டு த செட்டிங் சன், a group of poems on children. இதெல்லாம் written by பிரான்சிஸ் தாம்சன். ஓகே. A Shropshire Lad and Lost Poems அப்படின்ற இதை எழுதியிருக்கவர் வந்து ஏஇ ஹவுஸ்மேன். The Testament of Beauty is a lengthy philosophical poem published by ராபர்ட் பிரிட்ஜஸ். ராபர்ட் பிரிட்ஜஸ்னு ஒரு போய்ட்டா ப்ரெசன்டேஜ் கிட்ட வந்துட்டோம். ஸோ அவரோட முக்கியமான ஒர்க் வந்து த டெஸ்டமெண்ட் ஆஃப் பியூட்டி. Dash strove to bring into existence an Irish national theatre. அப்பேத் தியேட்டர்னு சொல்லுவாங்க. அதை கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே பாடுபட்டவர் வில்லியம் பட்லர் ஈட்ஸ். Dash is the author of the Playboy of the Western World and Riders to the Sea. இந்த முக்கியமான பிளேஸ் எழுதியிருக்கவர் வந்து ஜேஎம் சிஞ்ச். Playboy of the Western World எல்லாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளே. அதை எழுதியிருக்கவர் ஜேஎம் சிஞ்ச். Dash wrote 3 excellent plays. இந்த ஏஜ்ல இன்னொரு முக்கியமான ஒரு ரைட்டர்னு பார்த்தீங்கன்னா ஜான் கேல்ஸ்வர்தி. அவரோட ஒர்க்ஸ் பாருங்க. ஸ்ட்ரைஃப், த சில்வர் பாக்ஸ், த ஸ்கின் கேம், இது மூணும் அவரோட எக்ஸலண்ட் பிளேஸ்ன்னு சொல்றோம். ஜான் கேல்ஸ்வர்தியோடது. Dash is a great short story writer of the period. ஸோ இந்த பீரியடை சேர்ந்த முக்கியமான ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரட்யார்ட் கிப்ளிங். Dash is Kipling's famous novel. முக்கியமான நாவல் அவர் எழுதின நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு முக்கியமான நாவலும் எழுதியிருக்காரு. அந்த நாவல் பேரு கிம். ஓகே, ரட்யார்ட் கிப்ளிங்ஸ் ஃபேமஸ் நாவல் இஸ் கிம். மேன் அண்ட் சூப்பர்மேன், கேண்டிடா, பிக்மாலியன், த ஆப்பிள் கார்ட், செயின்ட் ஜான், இதெல்லாம் யாரோட பிளே ஆர் ஃபேமஸ் பிளேஸ் பை ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. ஜிபி ஷான்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. அவரோட ஃபேமஸ் பிளேஸ் பாருங்க. மேன் அண்ட் சூப்பர்மேன், கேண்டிடா, பிக்மாலியன், த ஆப்பிள் கார்ட், செயின்ட் ஜான். செயின்ட் ஜான். ஓகே. டைம் மெஷின் இஸ் அ ஃபேமஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன். டைம் மெஷின்ங்கிறது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். டைம் மெஷின் எழுதியிருக்கிறது யாரு? ஹெச்ஜி வெல்ஸ். This is the novelist. Dash and Dash were the great essayists of the Age of Hardy. Age of Hardy-ல முக்கியமான essayists அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் லிண்ட் and ஏஜி கார்டினர். The poems of G.M. Hopkins were published by ராபர்ட் பிரிட்ஜஸ். ராபர்ட் பிரிட்ஜஸ் அப்படிங்கிறவர் தான் ஜிஎம் ஹாப்கின்ஸோட போம்ஸை பப்ளிஷ் பண்றாரு. ஸ்ப்ரங் ரிதம்னு எழுதியிருப்பாரு ஜிஎம் ஹாப்கின்ஸ். அவரோட போம்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறது ராபர்ட் பிரிட்ஜஸ். அவரோட பீரியட்ல எதுவுமே பப்ளிஷ் ஆகல, அவர் பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கல. ஸோ த போம்ஸ் ஆஃப் ஜிஎம் ஹாப்கின்ஸ் வர் பப்ளிஷ் போஸ்துமஸ்லி. ஸோ அவரோட டெத்துக்கு அப்புறம் பப்ளிஷ் ஆனதுனால இட் பப்ளிஷ்ட் போஸ்துமஸ்லின்னு சொல்றோம். த வேஸ்ட்லேண்ட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர் 1922. இது ஒரு முக்கியமான டேட். வேஸ்ட்லேண்ட் ரொம்ப 20th செஞ்சுரியோட ரொம்ப முக்கியமான ஒரு போம். ஸோ அது பப்ளிஷிங் டேட்டும் முக்கியம். த 1948 நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் வாஸ் அவார்டட் டு த பிரிட்டிஷ் அமெரிக்கன் போய்ட். இவர் பிரிட்டிஷ் அமெரிக்கன் போய்ட் தான் டிஎஸ் எலியட். ஓகே, அவர் நோபல் லாரட்டாவும் இருந்திருக்காரு. நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருக்காரு. எந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க, அதுவும் முக்கியம். 1948ல டிஎஸ் எலியட்க்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. நோபல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் எதுக்காக, எந்த புக்குக்காகன்னு சொன்னா ஒரு புக் 2 புக் அவர் மொத்த கான்ட்ரிபியூஷனுக்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் pioneer contribution to present day poetry. present day poetryக்கான அவரோட கான்ட்ரிபியூஷனுக்காக கொடுத்துருக்காங்க நோபல் பிரைஸ் இன் 1948. டிஎஸ் எலியட் ரோட் டேஷ் ட்ராமா. என்ன டைப் ஆஃப் ட்ராமா எழுதியிருக்காருன்னா பொயட்டிக் ட்ராமா. பொயட்டிக் ட்ராமாவை ரிவைவ் பண்ணியிருப்பாரு. ஹிஸ் ஃபேமஸ் போயம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்லேண்ட், ஆஷ் வெனஸ்டே, த லவ் சாங் ஆஃப் ஆல்ஃப்ரெட் ப்ரூஃப்ராக், ஜேர்னி ஆஃப் த மஜ்ஜாய். ஒரு சின்ன லிஸ்ட் தான் கொடுத்துருக்கேன், இன்னும் நிறைய போம்ஸ் எழுதியிருக்காரு. ஓகே, முக்கியமான போம்ஸ் மட்டும் இதில் கொடுத்துருக்கேன். வேஸ்ட்லேண்ட், ஆஷ் வெனஸ்டே, த லவ் சாங் ஆஃப் ஆல்ஃப்ரெட் ப்ரூஃப்ராக், ஜேர்னி ஆஃப் த மஜ்ஜாய்.
அப்புறம் அவரோட பொய்டிக் டிராமாஸ் எழுதியிருக்காருன்னு சொன்னோம். அது எதெல்லாம் முக்கியன்றதையும் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். மர்டர் இன் த கத்தீட்ரல், த ஃபேமஸ் ரீயூனியன், த காக்டெயில் பார்ட்டி, த கான்ஃபிடென்ஷியல் கிளர்க் are his famous poetic dramas. Virginia Woolf's novels belong to the stream of consciousness. ஓகே, இவங்களோட நாவல்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல் அப்படின்னு சொல்லுவோம். சன்ஸ் அண்ட் லவ்வர்ஸ் இஸ் a famous novel by D.H. Lawrence. The Brave New World அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் நாவல்னா டிஸ்டோபியன் நாவல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபியூச்சர் வந்து ரொம்ப மோசமா இருக்கும்ன்ற மாதிரி எழுதப்படுற நாவல் வந்து டிஸ்டோபியன் நாவல். The Brave New World is written by Aldous Huxley. To the Lighthouse and Mrs. Dalloway are novels of யாரோட நாவல்ஸ் இது? Virginia Woolfோட நாவல்ஸ். Mrs. Dalloway is a dash novel, stream of consciousness novel. Animal Farm is an important work of George Orwell. George Orwell-ஓட ஒரு முக்கியமான ஒர்க் தான் அனிமல் ஃபார்ம். அது எதை பற்றியதுன்னா it is a political allegory of the degenerating communist ideas into dictatorship. கம்யூனிஸ்ட் ஐடியாஸ் வந்து டிக்டேட்டர்ஷிப்பாக மாறுது அப்படிங்கிறத பற்றிய ஒரு பொலிட்டிக்கல் அல்லிகரியா தான் அவர் அனிமல் ஃபார்ம் எழுதியிருக்காரு. லார்ட் ஆஃப் ஃப்ளைஸ் இஸ் த பெஸ்ட் நோன் நாவல் ஆஃப் வில்லியம் கோல்டிங். வில்லியம் கோல்டிங் எழுதின ஒரு முக்கியமான ஒரு நாவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ட் ஆஃப் ஃப்ளைஸ். ஆஃப் ஹியூமன் பாண்டேஜ் இஸ் அ நாவல் பை சாமர்செட் மாம். சாமர்செட் மாமோட முக்கியமான நாவல். அவர் ஒரு நிறைய எஸ்ஏஸ் படிச்சிருப்போம் சாமர்செட் மாமோடது. ஸோ அவரோட நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹியூமன் பாண்டேஜ். லக்கி ஜிம் இஸ் அ நாவல் பை கிங்ஸ்லி ஆம்னஸ். Who is the great proponent of the absurd theatre? 20th அதாவது present ageல நம்மலாம் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் present ageல. Okay, who is the great proponent of absurd theatre? Samuel Beckett. Dash is Samuel Beckett's famous absurd play. Absurd play அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஒரு ஜான்ரா தான். வெயிட்டிங் ஃபார் கோடோ, இது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது டி வந்து சைலண்ட். ஆனால் வெயிட்டிங் ஃபார் கோடோ இஸ் சாமுவல் பெக்கெட்ஸ் ஃபேமஸ் அப்சர்ட் பிளே. அப்சர்ட் பிளே அப்படின்னா அதில் பெருசாக கேரக்டரைசேஷன் கதை எதுவுமே இருக்காது. தேவையே இல்லாத ஒரு விஷயத்துக்காக டயலாக்ஸ் மட்டும் இருக்கும். அப்படி இருக்க ஒரு பிளே தான் அப்சர்ட் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாமுவல் பெக்கெட் தான் அதுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டர். ஹி ஹஸ் ரிட்டன் வெயிட்டிங் ஃபார் கோடோ இன் தட் ஸ்டைல். ஓகே, ஸோ திஸ் இஸ் த இது பின்னாடி இருந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 questions வந்து they are related to the present age. present age அப்படின்னு சொன்னா 1960s வரையோட முடிச்சிருப்பார் ஹட்சன். ஓகே, அது வரைக்கும் தான் உங்களுக்கான சிலபியும் இருக்கு. ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். இதோட we are concluding the quiz of unit 1. okay, I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications. Thank you for watching.